அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஆடிப்பாடி வரவேற்பதற்குள்ள பண்புகிற மாதிரி உங்க அண்ணன் தோழி இந்த இடத்துல ஆடிப்பாடி வரவேற்பிருக்காங்க. தமிழ் மொழியா தாய்மொழிங்கிற மாதிரி தமிழ் பெற்றோடு தமிழச்சிக்கிற மாதிரி தலைமைங்கிற ஸ்தலத்தில் வரவேற்பதுக்கு யார் நீங்க என்ன விஷயமாக எடுத்துக்கிறோம் எங்களால் என்று இடது பேர கந்தவிடுவன் கழுகு மாமலை வேட்டைக்காரன் கழுகு மாமலை அடிவரத்தில் வேட்டையாட வளர்ந்து அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்தேன். அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்தோட மனசுல ஒரு ஆசை. ஆகா இந்த மான்குட்டி நம்மளுக்காண்டி பிறந்திருக்கா இல்ல நம்ம தான் இந்த மான்குட்டிக்காண்டி பிறந்திருக்கோம். அடைந்தால் இந்த மான்குட்டி அடைவச்சு பக்கத்துல வரப்படுது. மான்குட்டியாகப்பட்டது மன ஆரம்பித்தது. ஆரம்பித்து மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட உங்களுக்கு திகமடத்துக்குள்ள வெளில புகுந்திருக்கு. தன்னை தடுத்து நிறுத்திருக்கார் முதல் காவல. இரண்டாவது காவல உயிர்த்தோல் என்று சொல்லக்கூடிய வெண்மகள் தரமான மூன்றாவது காவல தலைமைங்கிற கால ஸ்தானத்தில் இருக்கேன். கண்ணால் காண்பதை காதால் கேட்பதை தீர விசாரித்தல வீடாக. கண்ணால் கேட்டது என்ன காதால் கேட்டது என்ன தீர விசாரித்தல் தெரியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். பார்த்தால தெரியும் நல்லவங்களை கேட்டவங்களை. சில பேர்ட்ட பேசி பார்க்கணும், சில பேர்ட்ட பேசாமல் இருக்கணும், சில பேர்ட்ட பேசுற மாதிரி இருக்கணும், சில பேர்ட்ட பேசாம இருக்கணும். சபை இருந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயம் பேசாமல் இருந்து எப்பொருள் யார் மறுபாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிடான். வழியை கிடந்தா எடு உடையவன் கேட்டா கொடுக்கிறதுக்கு வள்ளுவன் சொல்லிவித்தான். வரியார் கொண்டு ஈகரை ஈகை மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பை நீரை தொலைத்து எவன் ஒருவன் இல்லையோ அவனுக்கு கொடுத்து உதவுதான் தர்மமாகவும் இருக்கிறவனுக்கு கொடுப்பதற்கு பேரு தர்மம் கிடையாது. அப்படி தர்மத்துல நிறைய இருக்கு. அப்படி இருப்பதால இடமாகப்பட்டது உங்களிடம். இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இடத்துக்கு புதுமையாக வந்தாலும் உங்கள் இடத்துல தீர விசாரித்து மான்குட்டியை பிடிச்சு நம்பிக்கை இருக்கு. அழகுமான உள்ளே இருக்கு, ஆசை ரொம்ப நிறைச்சிருக்கு, பாசமுள்ள மானுகானம்மா, பாசமுள்ள மானுகானம்மா. விசாரித்தேன் மான்குட்டியை பிடிச்ச நம்பிக்கையோடு வந்திருக்க கூறுகள் பார்ப்போம். ஆசை இருக்கணும். ஆசை இல்லா மனிதன் அரை மனிதன். சில பேருக்கு மண்ணி மீது ஆசை, சில பேருக்கு எண்ணி மீது ஆசை, சில பேருக்கு பொண்ணு மீது ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேல ஒரு ஆசை. ஆசை இல்லைன்னு வச்சுங்களேன் வாழ முடியாது. அதே ஆசை பேராசையை மாற்றி வச்சுங்களேன் அப்பவும் வாழ முடியாது. அளவோடு இருந்தால் நம்மோடு வாழலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாரு. நீங்க மான்குட்டி மேல ஆசை. மீன் பிடிப்பவனுக்கு என்ன ஆசை? மீனை பிடிக்கணும்னு ஆசை. மான் பிடிக்கிறவனுக்கு மான் மேல ஆசை. ஆசையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இடமா இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது சும்மா இருந்தீங்க நம்பிக்கையோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றீங்க.
உண்மையே அதுதான். தர்மம் என்பதும் விருந்தோம்பல் என்பதும் நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவருக்கு தான் செய்யணும். இருந்தோம்பி வீழ்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்ய பொருட்டு அப்படின்னு வள்ளுவன் காட்டு. ஏன் அப்படின்னா நம்ம கண்ணன் தம்பி மாமன் மச்சை சித்தப்பா பெரியப்பா தாத்தா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவினர்களுக்கு நம்ம விருந்து வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரே விருந்தே இல்லை. யாரோ ஒரு வழிபோக்குல கண்ணை இரட்டி காதடைச்சு போறாரு அப்படின்னா அவரை அழைத்து அவருக்கு சரியான சமயத்துல சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான விருந்து, அதுதான் உண்மையான தர்மம். அப்படிப்பட்ட நபரை நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? கண்ணாலே காண்பது போய் காதாலே கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் அப்படின்னு சொல்லி தர்மம் செய்யற ஒவ்வொருவரையும் போய் தேடி தேடி பிடிக்க முடியுமா? இவர் உண்மையான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பசியால வாழக்கூடிய ஒரு நபர், இவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எங்கெங்க தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த நடை உடை பாவனைன்னு சொல்வது வழக்கம். அவர்கள் உடையணிந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து ஏழையா தெரிவாங்க அப்படின்னு. பிச்சைக்காரர் என்ன பண்றார், கோயில் வாசல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு தர்மம் செய்யலாம் அப்படின்னு போய் தர்மம் செய்யறதுக்கு போனா அவருக்கு பல வண்டி கணக்கு வச்சிருக்காரு. எப்படி நம்ம நம்புறது, அது எப்படி நம்ம தர்மம் ஆகும், அது எப்படி நம்ம உண்மையான தர்மமா நினைச்சு செய்ய முடியும் சொல்லுங்க. அதே போல நீங்க நல்லவராக தெரியுறீங்க, கண்ணுக்கு தெரியுறீங்க. சில பேரோட பார்த்தா பேசணும்னு தோணும், சிலரை பார்த்தா பேசிடக்கூடாதுப்பா, ஒழுங்கி போடுப்பா, வாயை கொடுத்தோம்னா அவங்களுக்கு தான் பேசியே கொலையா கொண்டுருப்பாங்க. அந்த காலத்துலாம் பாருங்க. ஆனா நான் பேசுறது யாருமே கேட்கல, அதனால நான் பேசவே விருப்பப்படல. ஆனா காலத்தின் கட்டாயம் பேசணுங்கிற ஒரு இடத்துக்கிட்ட நிக்கிறதுனால வலுக்கட்டையாம பேசுறேன். நீங்க பேசினா அவங்க தினமும் பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க, கேட்குறீங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பாட்டு வரும், இதை கூட நீங்க கட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நீங்க பாட்டு படிக்கணும், பேச விடாதீங்களே, பரவாயில்ல. பசமுல்ல பண்டிகை பழுத்திருக்கு ஏறி நான் ஏறி புழுப்பட்டுமா பாட்டு படிக்கட்டுமா எங்கோட்டு மாலைகள் மாந்தோள பக்கத்திலே மயூரத்தும் சிதபல மயூரத்தும் சிதபல மயூரத்தும் சிதபல மாந்தோளி பக்கத்திலே அலி மயூரத்தும் சின்னவளே மயூரத்தும் சின்னவளே பாரகில நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா கேட்கலையா அட என்னம்மா என்ன கேட்கிற
இல்லை இல்லைன்னு சொல்லாம இருக்குன்னு சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். ஊருக்குள்ள பார்ப்போம். 1000 பேருக்கு அன்னதானம் போடுறாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு ஒரு நாள் பாருங்க எதிர்பாராம அவங்க அக்காவோட வீட்டுக்கு போக அப்ப மாமோட விஷம் சாப்பாட்டுல விழுந்துச்சு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆமா, ஐயோ என்னடா இது, இந்த அத்தனை பேருடைய உயிர் கணக்கு பாவ கணக்கு எழுதுறோம். சித்திரகுப்தா சொல்லுவாரு, எழுதுவாரு, எழுதுறவங்கிட்ட தண்டனை கொடுப்பாரு. அப்ப அங்க போன உடனே இந்த பாவ கணக்கு யாருக்கு எழுதுறது? அன்னதானம் போட்டான் இல்லையா அவங்க எழுதுறதா? அன்னதானத்தை சாப்பிட்டான் இல்லையா அவங்க எழுதுறதா? இத கழுத்து தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அவங்க எழுதுறதா? இல்ல பாம்பு விஷத்தை கட்டணிச்சு இல்லையா அதுவே எழுதுறதா? யாரு எழுதுறது? மொத்தத்துல இது தானம் பண்ண விஷயம். அதனால பாவம் சேர்ந்துருச்சு. தானம் செஞ்ச ஒரு விஷயம் பாவமா மாறி போச்சு. இந்த பாவம் எனக்கு யாருக்கு எழுதுறது? எவ்வளவு சித்திரகுப்தன் யோசிக்கிறாங்க. உடனே எவ்வளவு சொன்னாரு, சித்திரகுப்தா ஒரு நாள் பொறுமையா இரு, நான் சொல்லும் மாதிரி இந்த கணக்கு பாவம் எனக்கு அப்படியே இரு, அப்புறமா யாருக்கு எழுதுறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அண்ணன் போட்டு 1000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா மறுத்து அண்ணன் போட முடியுமா? போட முடியாது. அந்த அன்னதானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னதானம் போடணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது இல்லையா பெரிய மகன், அவர் அப்படியே மனசு உடைச்சு போயிட்டார். அன்னதானம் போட்டோம், அது பேர் சாப்பிடலாம்னு நினைச்சோம், இந்த மாதிரி அவசர மாதிரி வந்து போச்சு, இதுக்கு யாரு பொறுப்பு, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு காலங்கள் கணக்கோடைய 10 மாசம் 2 மாசம் அப்படின்னு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன கூட ஒரு வடிவம் உங்களுக்கு போறாரு. ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு, இங்க அன்னதானம் போடுவாங்களாமே, அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க வயசான ஒரு கிழமை உட்கார வச்சு வராதா, அன்னதானம் நாங்க என்ன போடுறாங்க 6 மாசம் கழிச்சு இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க, நீ வேணா போய் சாப்பிடு, ஆனா அங்க போய் சாப்பிட்டு உங்களோட வர முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கிழமை சொன்னாரா. உடனே எவன் நம்ம பாவ எனக்கு யார் பதில் எழுதுறேன்னு கேட்டீங்கல்ல, அந்த கிழமை பதில் எழுது. ஏன் அப்படின்னா கண்ணாலே காண்பது பொய்ன்னு சொல்லிட்டாங்க, காதல கேட்கறது போய் அங்க என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியுமா? போங்கப்பா சாப்பிட போறாங்க, சாப்பிட்டு போங்கப்பானா முடிஞ்சு போச்சு. என்னமா அவங்க போறவங்க எல்லாம் விச வச்சு கொள்ற மாதிரி இந்த கிழவனுக்கு கதை பேசும்போது தொப்பு போட்டுக்கிட்டு வெத்தலை இடிச்சு வாயில போட்டுக்கிட்டு சரியே உட்கார்ந்துடலாம இப்படிதான் சில விஷயங்கள் நடக்குது. ஊர்ல என்ன நடக்குது, அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, நம்ம செய்யற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. சொல்றதுன்னு ஆசைதான். இந்த போச்சுட்டும் தூற்றட்டும், ஆனா நம்ம செய்யற விஷயத்தை செஞ்சுருவோம் அப்படின்னு நமக்காக வாழக்கூடியது விவசாயவாதி விஷயம் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக வாழக்கூடியதுதான் பல விஷயங்கள் அடங்கிருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஒருவர் மீது ஆசை இருக்கு, காதல் வரணும்னு வச்சுக்கோங்க, காதல் வரும். ஆனா அவருக்கு பிடிச்சவரோட கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பாவோட கௌரவம் போயிடும், அம்மாவோட மரியாதை போயிடும், அண்ணனோட வாழ்க்கை போகும், அண்ணச்சியோட வருங்காலம் போகும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்றாங்கிறதுக்காக அந்த வாழ்க்கையும் மனசுக்குள்ள இருக்க ஒரு ஆசையை விட்டு ஒழிச்சு அம்மா அப்பா சொல்ற ஒரு ஆண்டவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்துல போகும். அங்க போனா நிம்மதியா இருக்கிறா அப்படின்னா மாமனார் சொல்ல, மாமியார் சொல்ல. மாமனார் என்ன சொல்றாரு, கேட்டா உங்க வீட்டுல என்ன தூங்கியா, மணி என்ன மணி 4 எழுது அப்படின்னு அதை முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மாமியார் அப்படியே உட்காந்துட்டு உங்க வீட்டுல தண்ணி தெரிச்சு போட மாட்டீங்களா, சாணம் தெரிச்சு போடணும் அந்த நேரத்துலாம். இப்ப எல்லாம் தண்ணி தெரிச்சு போடுற நாகரிகமா மாறி போச்சு. ஏன் சாணம் தெரிச்சு போட மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு கிருமி நாசினி, மலைக்கு மலை கொண்டு வெளிப்பது அப்படின்னு சொல்றாரு. சின்ன குழந்தை அந்த காலத்துல எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு பசுமாட்டோட சாப்பிட்டு போட்டு மெடிக்கல்
கிருமி நாசினி. அந்த பூரா செய்யா அது மாதிரி விஷத்தொட்டுகள் வீட்டுக்குள்ள வராது சட்டத்தில் வச்சு போட்டா. பச்சரிசி மாவுல கோலம் போட்டோம்னா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி கிளம்ப முடியாதுமா. நாங்க ஏழை, நாங்க எப்படி 1000 பேருக்கு அன்னதானத்தை போட்டு நாங்க தர்மத்தையும் புண்ணியத்தையும் எப்படி சேர்த்து வச்சுக்க முடியும்? முடியாது. அதனால பச்சரிசி மாவு போட்டோம்னா 1000 எறும்புகள் வந்து அதுக்கு உணவா எடுத்துக்குவோம். சரி, கோலம் போட்டா 1000 எறும்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன வந்து பாருங்க, 1000 எறும்பு வந்து எடுத்துட்டு போக சொல்றோம்ல, சாப்பாடு வீட்டுக்குள்ள 1000 எறும்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சாப்பிட்டு சொல்றது? எறும்பு மருந்து சொல்ல வேண்டியதானே. வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் மருந்து போட்டுறான். ஆத்துல மட்டும் கோலம் போடுங்கப்பா, அதுக்கு எறும்பு சாப்பிட்டு போனா நல்லதுன்னு சொல்றேனே. எறும்புல சுள்ளர் மட்டும் ஒண்ணு இருக்கு, அதுவே பிள்ளையாடி இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கருப்பு எறும்பு இருக்குங்களா, அது வந்து சாப்பிட்டு போனாதான் புண்ணியம். விசை எறும்பு வந்து கடிச்சு கையாலதான் வீக்கி போடுவாங்க, அது வந்து சாப்பிட்டா புண்ணியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள். அதனாலதான் எறும்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து தான தர்மம் செய்யணும். அதுலயும் குறிப்பா தெய்வாம்சம் இருக்க தெய்வ நடமாக இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் பாருங்க, கருப்பு எறும்பு வந்துடும், பிள்ளைகள் எறும்பு வந்துடும், குளிர்ச்சியான செய்யலாம் அப்படின்னு அதை அடங்கிடுவோம். அதை நம்ம கொல்லப்படுறது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் இதை எதுக்காக இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், பாவ கணக்கு அந்த கிழவன் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சும்மா உட்காந்துட்டு புறம்பி பேசுறது ரொம்ப தவறு. ஆனா அங்கதான் பல பேர் பண்றாங்க. சும்மா இது சொல்லல அப்படின்னு புறம்பி பேசுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க இல்லையா. சில பேர் சாப்பிடறதுக்காக உயிர் வாழ்வதும் உண்டு, சில பேர் வந்து உயிர் வாழணுமே அப்படின்னு சாப்பிடறதுக்காக உண்டு அப்படின்னு சொல்ற வகையில யாரெல்லாம் உயிர் வாழணும், கொஞ்சோடு சாப்பாடு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அவங்க சாப்பிடறதுக்குலாம் அது தர்மமா போகும், புண்ணியமா போகும். அந்த புண்ணிய கணக்கு பாவமும் புண்ணியமும் தான் நம்ம கூடவே வரும். எதுவும் வராது. எவ்வளவு சொத்து இருந்தாங்க, எவ்வளவு சுவை இருந்தாங்க, எவ்வளவு நகை இருந்தாங்க, எவ்வளவு மண் இருந்தாங்க, எவ்வளவு மழை இருந்தாங்க, எதுவும் வராது. அதனால நீங்க ஒரு பாட்டு போடுவோமா?
மண்டை எவ்வளவு நிறுத்தினோ அது போல பல நூல்களை கற்க கற்க அறிவு வளர்ந்தாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். இது ஒன்றுமே நம்ம வந்து அடையாள படி முடிச்சு போகிறேன் சொல்லு ஒரு விஷயத்தை சொல்றது பேசுறேன். என்ன விஷயம்னா சொன்னீங்க பாவ கணக்கு இல்ல இல்ல பார்வதி தேவி இது நம்ம உலகத்துல இல்ல எல்லா உலகத்துல இருக்கு. பார்வதி தேவி அந்த புறத்துல இருக்கு. இந்த புறத்துல இருக்கு. ஒரு மயிலாகப்பட்டது என்ன பண்ணுறது அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறது தோகை வச்சு ஆடிக்கிட்டு தோகை வச்சு ஆடிக்கிட்டு நாரதர் போறாரு. நாரதர் போனோன்னு என்ன சொல்றாரு? ஆடு ஆடு எவ்வளவு நேரத்துக்கு ஆட போற? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்க ஆட போற. யாரு சொல்றாரு? மயில பார்த்து சொல்றாரு. மயில ஆட போறா நம்மளுடைய சாகு ரகசியத்தில் இருக்கிற இறப்பு ரகசியத்தில் இருக்கிற யாராவது நேரா என்ன பண்ணுது? பார்வதி தேவிக்கு போகுது. ஒண்ணு மயிலுக்கும் தெரியும், இரண்டாவது நாய்க்கு தெரியும். வளர்த்த வீட்டுல அந்த நாய் இருக்காது. ரொம்ப தூரம் சென்று கண்ணுக்கு காணாத இடத்துல இறந்துருவோம் வளர்த்த நாய் ஒண்ணு. ரெண்டாவது மயில் என்ன பண்ணுமா, தன்னுடைய இறுதி வந்துருச்சு அப்படின்னா மயில் இறந்து கிடந்து யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரிய வரப்பு இல்லைன்னா மலைப்பகுதிக்குள்ள போய் குறைச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டா முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் அந்த உயிரே விடுவான். அதனால மயிலுடைய இறப்பும் நாயுடைய இறப்பும் அது தெரியுமா? சரியா? அப்ப மயிலாகப்பட்ட பார்வதி தேவிக்கு வந்து சொல்லுது, ஆடிக்கிட்டு இருந்தேன் கோவையை வைத்து ஆடிக்கிட்டு நாரதர் கொஞ்ச நேரத்துல சாக போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துச்சு. தூங்காம ஐயப்பா பார்வதி சண்டை வந்துச்சு. இந்த மயிலாகப்பட்டது எப்படியாவது சாகுவதை தடுக்கணும். எதற்காக சொல்றது? சிவபெருமானுக்கு கொண்டு போறோம். யார போறது? பிடிக்கிறங்க. இந்த கணக்கெல்லாம் பார்த்து சொல்றது சித்திரகுப்தங்க. சித்திரகுப்தன் கேட்கிறாரு. சித்திரகுப்தன் ஏற்ற எடுக்கிறாரு. எடுக்கின்ற பொழுது மும்மூர்த்திகளையும் சேர்ந்து நிற்கிற பொழுது இந்த மயிலாகப்பட்டது இறக்கிறது கதை எழுது. எங்க இருக்கு? இந்த மூன்று மூர்த்திகளும் சேர்ந்து ஒன்னா நிற்கின்ற பொழுது மயிலாகப்பட்டது இறக்கணும்னு ஏற்ற எழுதியிருக்காரு. சொன்ன மயில் செத்து போச்சு. மயில் செத்து போச்சு. இப்ப பார்க்கிற சித்திரகுப்தனுக்கு ஒரு யோசனை வச்சு, இந்த பாவ கணக்கை யாருலாம் எழுதுறது அப்படின்னு யோசனை பண்றேன். அப்ப மயில் இறக்க போது சொன்ன நாரதர் கணக்கில் எழுதுறதா, இல்ல சிவன் கணக்கில் எழுதுறதா, பார்வதி கணக்கில் எழுதுறதா, மகாவிஷ்ணு கணக்கில் எழுதுறதா, யாரு கணக்கில் எழுதணும்? யாரு கணக்கில் எழுத முடியும்? விதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பிறக்கின்ற பொழுது எழுத மாற்ற முடியாது. அது போல நிறைய பேசுறேன், நிறைய பேசுறேன். அப்படி இருக்கிற காயாத கானகத்தே
நடக்கணுமா அந்த ஊர்ல. நம்ம ஏரியா அப்படித்தான். ஆமா, காலையில 2 ஆட்டோ இப்படி போட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். தங்கச்சி என்னம்மா சத்தம்? என்னமா சத்தம் பேசிட்டு இருக்கீங்களா? அப்ப பேசிட்டு இருக்கோம். அட நீங்க வாங்க. ஒருத்தர் மாட்டேங்கி வந்தால. மாட்டேங்கி வரலையா? சரி. உனக்கு கீழே நீ சொன்னாருடா. மறுபடியும் நீ தான் நீ வந்தாரா? உங்களை என்ன? அப்படியா? சாமி இருக்கீங்களோ? சரி, எந்த சாமியே? கந்தசாமியே. எந்த சாமி? அந்த சாமி, அந்த சாமி. குப்பசாமி, ராமசாமி. வீரனாக வந்தவன் நான் தான், வேலனாக வந்தவன் நான் தான். தாளத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தளத்தில் முதல் தரம் உங்களுடைய வலப்பக்கம் நாணி அமர வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும். சுவாமி நாமம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.